Good evening, Vanakkam. Okay, so we are back again with new sounds. We'll have a recap with the old sounds, whatever we learned. We learned 13 sounds, that is 3 vowels, and we had 10 consonants, right? So today also we'll be learning new sounds. But prior to that, we'll have a recap. நம்ம recap பண்ணிட்டு forward போகும். சரியா? All right. எனக்கு நீங்க எல்லாருமே வீட்ல பயங்கரமா சவுண்ட்ஸ் எல்லாம் போட்டு ஆக்ஷன்ஸ் எல்லாம் போட்டு பிராக்டிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஆல்ரைட். சோ நீங்க எவ்வளவு பிராக்டிஸ் பண்றீங்களோ அவ்வளோ உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா நம்ம அடுத்த லெவலுக்கு போகும்போது நீங்க இதை ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணலன்னா உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஆல்ரைட். சோ லெட்ஸ் கோ. எஸ். சோ ஃபர்ஸ்ட் ஒன் நீங்களே எல்லாருமே லவுடா சொல்லி பாருங்க உங்க சென்டர்ல. ஃபர்ஸ்ட் சவுண்ட் இஸ், அதுக்கு என்ன பண்றோம், ஒரு ஸ்னேக் மாதிரி கையை வச்சுட்டு okay, ஒரு கை இப்படி வச்சுப்போம். an ant will crawl. வாய் வந்து எந்த பாத்தீங்கன்னா மேல ஓபன் ஆகும். ஓகே, okay, right. Then we have this one is ஈன்ற சொல்லக்கூடாது, வெறும்னே என் வாய் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈன்ற இல்ல, okay, right. Then you will have a candle in your hands and try to blow it. Then கையை எப்படி வச்சுட்டு all right. Then we have cat மாதிரி whiskers வச்சுக்கோங்க. And second one also, next after cur also, kicking cur. This one is called curly cur and this one is called kicking cur. Next we have the, which is the name of this is E. Okay, but the sound of it is eh. வாய் பாத்தீங்கன்னா இப்படி ஈக்கும் ஏக்கும் வித்தியாசம் பார்த்துக்கோங்க. I and ஈக்கும் பாருங்க, ஐன்ற சவுண்ட் வந்து அவ்வளவுதான். ஓகே, திஸ் ஒன் ஈன்ற சவுண்ட் egg, elephant, அப்படி நம்ம வாய ஸ்ட்ரெஸ் பண்றோம். and it's opening this way. for apple it's opening apple, மேல ஓபன் ஆகுது. egg அப்படி சொல்லும்போது egg இப்படி ஓபன் ஆகுது. ஓகே, got it? So no confusion between e, okay. Then இதோட நேம் வந்து R, சவுண்ட் வந்து இதோட நேம் வந்து M, சவுண்ட் வந்து நேம் வந்து D, சவுண்ட் வந்து right? All of you got it, right? Shall we go to the next? Recap is fine, no doubts. I'm watching the chat box. If you have any doubt, please stop me so that I can clarify. If you have doubt in this, please say D, doubt. No doubts. All right. Okay. Let me go to the next sound. So the next sound will be, okay, the next sound, the name of this letter is G. The name of this letter is G, but the sound of this is G. இப்படி கை வச்சுக்கோங்க. தண்ணி வாஷ் பேஷன்ல போகும்போது எப்படி கர்கிள் ஆகும். கர்கிள்னா என்ன? வாட்டர் கர்கிள் ஆகி போகுது. தண்ணி ரொம்ப வாஷ் பேஷன்ல ஆயிடுச்சுன்னா சடனா ட்ரெயின் பண்ணணும், எப்படி சத்தம்? லைக் தட் the water is draining, you will say g. So கையை சும்மா இப்படி வச்சுட்டு you will just rotate. That is the action of g. Okay, so this one girl. Now we don't have to see pictures. இப்ப நம்மளுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது S for snake, for sun அப்படி எல்லாம் பார்த்தோம். பட் இப்போ நம்மளுக்கு already we know 3 vowels. Okay, we know 3 vowels, so we can write words. For apple, gap. எழுதலாமா? gap ன்னு எழுதலாமா? apple, gap. Like that, what words you can write? Come on,
Try and write. Let me see. Get. Right? You got it? Yes? Now today we will be learning one rule where whenever it makes friends with E and I, it sometimes will tell it as J. தமிழ்லயும் சொல்றேன். G வந்து ஈயும் ஐயோட சேரும் போது உங்களுக்கு அது க என்ற சத்தம் போடாது, ஜ என்ற சத்தம் போடும். எப்படி? எக்ஸெப்ஷன், இது மட்டும்தான் எக்ஸெப்ஷன். இப்ப இங்க க தான் சத்தம் போட்டுது. ஆனா நீங்க இங்க பாருங்க, இப்ப என்ன சத்தம் போடுது? இந்த வேர்ட் நம்ம என்ன படிப்போம்? ஜெம்னு படிப்போம். அப்போ கன்னு சத்தம் போடாம ஜி என்ன சத்தமா போடுது? ஜன்னு சத்தம் போடுது. ஜ ஏன்னா ஜி வந்து ஈயோட சேர கூட்டும் போது, ஐயோட கூட்டும் போது, ஒய்யோட கூட்டும் போது, ஒய் கூட கூட்டும் போது ஜி வந்து அதோட சவுண்ட வந்து கன்னு சொல்லாம ஜன்னு சொல்லும். இத நம்ம ஸ்பெல்லிங் ரூல்லையும் ஃபியூச்சர்ல பார்ப்போம். பட் நீங்க அதை எழுதிட கூடாது, அப்ப கூட்டி படிக்க வராதுனால இப்பவும் உங்களுக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்துடுறேன். இத கண்டிப்பா நம்ம ஸ்பெல்லிங் ரூல்லையும் கவர் பண்ணுவோம். ஆல்ரைட், கிளியர்? சியும் ஜியும் ரெண்டுமே இங்க பாருங்க. சி கூட பாருங்க, சி கூட ஈயோட சேரும் போது சின்னு சொல்லாம அதோட சாஃப்ட் சவுண்ட் சொல்லும். எப்படி பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இந்த வேர்டை படிங்க. இது வந்து நம்ம சியோட சவுண்ட் கர்ன் போட்டு படிச்சோம்னா கென்ட்னு வந்துரும். ஆனா அப்படி படிக்க கூடாது. ஏன்? சி வந்து ஈயோட வந்தா அத வந்து படிக்கணும். Scent. So when C blends with E, I and Y, it will make the soft sound. Okay, S ஓட சத்தம் மாதிரி அதுவும் வந்து அதோட சாஃப்ட் சவுண்ட் சொல்லும். நீங்க ரூல் எழுதுறதா இருந்தா எழுதிக்கோங்க. When C and G blends with F, E and Y, it will make soft sound. Soft sound. C ஓட soft sound என்ன? மாதிரி சவுண்ட் போடும். G ஓட சவுண்ட் வந்து J ஓட சவுண்ட் மாதிரி போடும். ஓகே, இந்த ரூல் I'll be covering in the spelling rule. பட் இப்பவும் உங்களுக்கு ஒரு டிப் மாதிரி கொடுத்துடுறேன். சோ தட் அந்த ஸ்பெல்லிங் ரூல் படிக்கும் போதும் இது ரீகேப் பண்ண மாதிரி ஆயிடும். ஆல்ரைட், ஓகே, எழுதிட்டீங்களா? Can I take the board? If you are done, just give me a thumbs up. When C and G blends with F, E, I. இந்த Y-யும் வந்து vowel-ஓட ரோல் பிளே பண்ணும். அது நம்ம Y பத்தி படிக்கும் போது நான் சொல்லுவேன் உங்களுக்கு. F, E, Y. It will make soft sound. C வந்து என்ன சவுண்டா போடும்? G வந்து என்ன சவுண்ட் போடும்? அதாவது க வந்து அதோட சவுண்ட் சா போடும். க வந்து அதோட சவுண்ட் ஜவா பண்ணும். ஓகே, ரைட்? Okay. So let's see more words on. So you just keep in mind these two words, okay? You know words, Papo? Grip. G. Paranga. Grip. 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 Grippa இந்த பெண்ணை பிடிச்சி எழுதுங்க அப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா? Hold your pen. Grip. The grip should be proper. The handwriting will be good. So grip. Another word, grand. They had a grand birthday party. Grand. Okay. Another one word we are going to write. Grasp.
கான்சனன்ட் பிளெண்ட், ரெண்டு கான்சனன்ட் சேர்ந்து பக்கத்துல வரும்போது கிர ஸ்ப அப்படி ஒழுங்கா கூட்டணும். அத கர கர அப்படி படிக்க கூடாது. கிர கிர grasp, grasp. Okay, so what words did we learn? G, app, gap, g, r, ip, grip, g, r, and grand, g, r, asp, grasp. Clear? Okay, shall I go to the next? You can write more words in the chat box. If you know anything else apart from what I have written, I would have missed out some words. You can also let me know. But make sure you have only one vowel in a word. Don't use two vowels as of now, because we will come back for that rule when you use two vowels. Okay? Shall I go to the next sound now? Yes. We shall go to the next sound. Next, we are going to work. Now, this is again a consonant, correct? Now, we are going to go for a vowel. What's a vowel again? One more vowel is O. O என்றது அது பெயர், and அதோட sound வந்து A. இது ரொம்ப ஈஸியா இருக்கும், ஏன்னா your mouth only goes one big round. A. A. இதுக்கு on off என்ற action பண்ணணும் நீங்க. On off. On off. This is the action you will make for A. Okay, for G, what action we made? Like this, G, 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 G. And this one, on, off, mari, off, 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 off. So mouth is only going round, off, 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 off. Okay, O என்ற அதோட பெயர், A என்றது அதோட sound. Clear? Yes? Okay, yes. So, ஆ என்றதுல என்ன வேர்ட்ஸ் எழுதுவீங்க? chat boxல டைப் பண்ணுங்க. ஓகே, டைப் பண்ணுங்க. ஆன், ஆன், ஆர், ஆர், ஆன், ஆன், ஆர், ஆர். Then ஆக், சாக். The socks and சொல்லக்கூடாது. Sock, sock. Get my socks. Okay, sock. இது ரெண்டுமே CK என்றது நான் லாஸ்ட் டைமே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். CK அப்படின்னு சேர்ந்து வந்தா க ஒரு வாட்டி படிப்பீங்க. அண்ட் எப்போ CK போடுவீங்க? எப்போ வால் வந்து அதோட ஷார்ட் சவுண்ட் சொல்லும். இங்க ஆன்ற சொல்லுது, ஆன்றது. அப்போ அதோட ஷார்ட் சவுண்ட். ஷார்ட் சவுண்டுக்கு என்ன சிம்பிள் சொல்லி கொடுத்தேன்? ஒரு கர்வ் மாதிரி மேல போட்டிருந்தா இது ஷார்ட் சவுண்ட், அதனால CK போடுறோம். சாக், சாக், ஸ்டாக். ஓகே, ஆக், மாக், ஆக், மாக். Right? Then we can have TikTok. You write Mannar Center orange என்று எழுதி இருக்காங்க. பட் ஆரஞ்ச் என்றது கரெக்ட். பட் நீங்க அதுல எவ்வளவு வாவல்ஸ் வருது? நீங்க எழுதுனது 3 வாவல்ஸ் எழுதி இருக்கீங்க. நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்? எந்த ஒரு வேர்டு இப்போ எழுதுறதா இருந்தாலும் ஒரு வால் வச்சு எழுதுங்க. 2 வால்ஸ் 3 வால்ஸ் வச்சு இப்போ எழுதாதுங்க. ஏன்னா இப்ப நீங்க ஆரஞ்சுன்றது கூட்டி படிச்சு பாருங்க, உங்களுக்கு வராது. ஏன் வராது? ஏன்னா லாஸ்ட்ல ஒரு ஈ இருக்கு இல்லையா? நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அப்படி படிக்க வருது பாருங்க. நீங்க வேணா கூட்டி படிச்சு பாருங்க. நான் இங்க எழுதி காமிக்கிறேன். நீங்க இப்போ ஆரஞ்சுன்ற எழுத்து இப்ப நான் வந்து நீங்க உங்களுக்கு ஸ்பெல்லிங் தெரியும், நீங்க எழுதிட்டீங்க. பட் இப்போ நம்ம கத்துக்கின போனிக் சவுண்ட்ஸ்ல இது கூட்டி படிக்க முடியுதா பாருங்க. அப்படின்னு படிக்க வருது. ஏன் படிக்க வரல இப்போ? ஏன்னா இதோட ரூல்ஸ் நம்மளுக்கு இன்னும் தெரியாது. அது நம்ம நெக்ஸ்ட் இன்னும் அடுத்தது கத்துப்போம். ஓகே, சோ டோன்ட் ரைட் வேர் இட் ஹேஸ். இங்க பாருங்க, உங்களுக்கு 3 வால்ஸ் வச்சு வேர்டு எழுதிருக்கீங்க மன்னார். சோ அப்படி எழுதாதீங்க. இப்ப நான் எப்படி இப்ப நம்ம எழுதின வேர்ட்ஸ் எல்லாமே இந்த காட், கெட் அப்படி பாத்தீங்கன்னா சிவிசி பேட்டர்ன்ல எழுதி இருக்கோம். இல்லாட்டி சிவிசி பேட்டர்ன் இங்க பாருங்க, ஆனா ஒரு வால் தான் இருக்கு பாருங்க, கிராஸ்ப்ன்றது.
asp. சோ நம்மளால கூட்டி படிக்க முடியும். ஏன்னா நம்மளுக்கு இப்போ வரைக்கும் ஒரு வாலோட வேர்டு தான் நம்மளுக்கு கூட்டி படிக்க தெரியும். ரெண்டு வால் வந்தா எப்படி கூட்டி படிக்கணும்ன்றது I will teach you. But we'll go slowly. So follow the rules. When you write a word, make sure you are able to blend and read and write. Clear? Got it now, Mannar? Yes. Good try. Orange indradu good try, but make sure you follow what I'm saying. Only then you will be able to blend and read. இல்லாட்டி நம்ம whole language approach படி நம்மளுக்கு spelling தெரியும், orange ன்னு தெரியும், ox ன்னு தெரியும், அப்படி டக்கு டக்கு நம்ம எழுதிடுவோம். ஓகேயா? Right. So let's go now. We can write TikTok as I said. T, ik, t, ik, tick, t, ok, talk. TikTok. TikTok, right? So what words we wrote on on, or, sock, mock, TikTok. Appadin words number எழுதணும். Right? Okay. Now we can write more words with O is in the center, like otter, pot. pot. Okay, நம்ம கேம் விளையாடலாமா? நான் ஆக்ஷன் பண்றேன், நீங்க கண்டுபிடிங்க நான் எதை பத்தி பேசுறேன்னு. ஓகேங்களா? Come on, chat box டக்கு டக்குன்னு எல்லாரும் டைப் பண்ணணும். Let's see who's getting the words. எழுதுங்க, நான் என்ன வேர்ட் பத்தி பேசுனேன் chat boxல. Very good. Not. Mannar, very good. Not. Not. நான் என்ன சொன்னேன்? Not. Very good. அது மாதிரி என்ன வேர்ட்ஸ் எழுத முடியும் நம்மளால? caught. எழுதுங்க. Not எழுதுங்க. அடுத்தது caught எழுதுங்க. எழுதுங்க நோட்ஸ்ல. அடுத்தது let me do. இத கண்டுபிடிங்க. Hot. Very good. Okay. Hot. Hot. Very good. Now I'm giving another. Otter. Rod. Okay. இது பாடுங்க என்னது? Very good. Order. Dot. ஏன் மத்த சென்டென்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டீங்க? Come on. Trinco, Center, Samsung, SM, Galaxy, JBL. எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. Come on. Let's see. Then only I'll know whether you understood or not. Okay. Now see, today we learned this, right? Got. Very good, Mannar. Very good. இப்ப இந்த வேர்ட் கண்டுபிடிங்க பார்க்கலாம். Let me see. Okay. Pop. Correct. Pop the balloon. Pop. Very good. Pop. Then now we have top. Correct. Top. So top. இப்ப நான் டிக்டேட் பண்றேன், உங்களால வேர்ட் சவுண்ட் போட்டு எழுத முடியுதா பாருங்க. Mop. Mop எழுதுங்க. Mop. Hop. Cop. Police cop. They go to the cop and complain. அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? Cop. எழுதுங்க பார்க்கலாம். Mop ன்னு எழுதுங்க. Mop. Hop. Cop. Hop, mop, cop. இப்ப நான் சொன்ன வேர்ட்ஸ் எல்லாமே ஒரு வாட்டி போர்ட்ல எழுதி காமிச்சிடுறேன். சோ நீங்க எழுதிட்டீங்களான்னு செக் பண்ணுங்க. ஓகே, பாருங்க எழுதிட்டீங்களான்னு. டாப், மாப், ஹாப், ஹாப். சி இந்த வேர்ட்ஸ் எல்லாமே எழுதி இருக்கீங்களா?
Right? எழுதிட்டீங்களா? All right. Okay. So shall we go to the next sound? Yes, we learned today G and O. I'm going to the next sound, right? எல்லாரும் எழுதிட்டீங்க இல்லையா? Okay. Right. Now we go to the next sound, which is the U என்ற அதோட பெயர் U. ஆனா அதோட சவுண்ட் வந்து அ அ அ. ஆக்ஷன் வந்து ஒரு அம்பரலாவை திறக்கிற மாதிரி இப்படி கை வச்சுட்டு அ அ. இப்ப என் வாய் பாருங்க அ அ அ. இப்படி போகுது. இது அ அ. ஆ என்றது ஓ என்றது ஆ இப்படி போகுது. டிஃபரன்ஸ் புரிஞ்சுதா? அ அ அ. அப் அப் அம்பரலா அ அ. ஓகே, இது யூ என்றது அதோட பெயர். சோ இப்ப நம்ம எல்லா 5 வால்ஸும் கத்துக்கிட்டோம். சோ நீங்க இன்னைக்கு கத்துக்க வேண்டியது எப்படி எழுதலாம்னா AEIOU என்றது அதோட லாங் சவுண்ட். ஏன்னா அது இப்படி போட்டிருந்தா அதோட லாங் சவுண்ட். ஏன்னா சில வார்த்தைகள்ல அது அதோட லாங் சவுண்ட் சொல்லும், சில வார்த்தைகள்ல அது அதோட ஷார்ட் சவுண்ட் சொல்லும். ஓகேங்களா? சோ ஷார்ட் சவுண்ட் எப்படி டினோட் பண்ணோம்? நான் எப்படி சொன்னேன் உங்களுக்கு? ஒரு கர்வால இப்படி டினோட் பண்ணும். சோ இப்படி டினோட் பண்ணா உங்களுக்கு தெரிஞ்சிரும். இது வந்து ஏன்றது சொல்லும், இது வந்து ஆ அப்படின்னு சொல்லும். கரெக்டா? ஏ ஆ இ எ எக் எ எக். ஓகே, இது வந்து ஐ, இது வந்து எ எ எ. இது வந்து ஓ, இது வந்து ஆ, இது வந்து யூ, இது வந்து அ அ. umbrella. Clear? So you got it? How you got AEIOU? Yes? Right? Yes, Galaxy. Okay என்று சொல்றீங்க. Okay. Got it now? This all is a long vowel and this all is a short. So இது எப்படின்றது ரூல், சிலபல் ரூல் நம்ம பண்ணும் போது எங்க ஷார்ட் சவுண்ட் சொல்லும், எங்க லாங் சவுண்ட் சொல்லும்ன்றது நம்ம படிப்போம். As of now, is it clear? Is it clear? If it's clear, just say yes. If you have any doubt in this, so these are the short sound, and this, I mean, this is the long sound. This is the short sound. Great. Any doubts? Please let me know in the chat. Okay. No doubts. Right. Good. Yes, yes, என்று எல்லாருமே சொல்லியிருக்கீங்க. Very good. I like my session to be more interactive. So please type in the chat box and keep the session interactive. I will know then where I have to stop, where I have to repeat. Okay? Good, going. Right. Let's go to the next. Now we learn words for this, right? Lot of words are there. Number you in the hair and umbrella. அப்படின்றது நம்ம இப்போ வேர்ட்ஸ் பார்க்க போறோம். ரொம்ப காமனான சஃபிக்ஸ் ஒன்னு இருக்கு இல்லையா? ஐ மீன் ப்ரிஃபிக்ஸ். UN அன் அன் அன்ன்றது நிறைய பேர் அன்ஏபிள், அன்னோட்டிஸ்ட் அப்படின்ற ப்ரிஃபிக்ஸ் அடிக்கடி நம்ம நிறைய பேர் யூஸ் பண்றது உண்டு. ஓகே, அன்ஹாப்பி, ஹாப்பி, அன்ஹாப்பி. ஸோ அன்ன்றது நாட் என்ற டினோட் பண்ற ப்ரிஃபிக்ஸ் நம்ம படிச்சிருப்போம். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ப்ரிஃபிக்ஸ். un. So first word we learn is un. Un. இப்போ pack சொன்னா அதோட ஆப்போசிட் என்ன ஆயிடும்? unpack. கரெக்டா? pack, pack. இங்க வந்து அதோட ஷார்ட் வவல் சொல்றதுனால நம்ம CK எழுதி இருக்கோம். கரெக்டா? ஓகே. pack, pack, unpack, unpack. சோ நீங்க பாருங்க, unpack என்ற 6 letter word உங்களால படிக்க முடியுது. கரெக்டா? Right? Okay. Pack, unpack. Let's go to the next now. Upset. Upset.
upset, up, set. Okay, upset. Up, on, up, on, up, on. See now this one ed என்ற suffix கூட நீங்க add பண்ணீங்கன்னா இது unpacked word ஆயிடுச்சு பாருங்க. unpacked, packed, ed கூட இங்க போடலாம் நீங்க கூட. packed, unpacked, ed past tense வரும்போது நம்ம ed add பண்ணுவோம் இல்லையா. packed படிக்க கூடாது. packed. Okay, unpacked. Okay, now I'll write more words. some, இப்படி கூட படிக்கலாம். some. Okay, right. some. Okay, mum. Okay, from. Okay, now drum. Over here you can write the drum, because that is all இல்லையா. from என்றது இப்ப நீங்க நம்ம u sound பண்ணிட்டு இருக்கோம், அதனால drum. mug, rug. Okay, tug, pug, hug, gun, sun, run. Okay, finish writing all these words. இப்ப நான் 4 letter word நான் action பண்றேன், நீங்க கண்டுபிடிங்க என்னன்னு பார்க்கலாம் நம்ம. ஓகே, கண்டுபிடிங்க பார்க்கலாம் நான் என்ன ஆக்ஷன் பண்ணேன். come on, chat boxல பார்த்துட்டு இருக்கேன் உங்களை. பாருங்க, திருப்பி பண்றேன். வெரி குட். பண்ணுங்க, டைப் பண்ணுங்க. வெரி குட். ஹம்ப். அது எப்படி கூடிய ஹம்ப்னா என்ன? கேமலோட மேல அந்த இப்படி இருக்கும் இல்லையா, கேமலுக்கு ஸ்டோர் பண்றது, சாப்பாடெல்லாம் ஸ்டோர் பண்றது கேமலுக்கு இருக்கும் இல்லையா, அதுதான் ஹம்ப். ஓகே, இப்படி இருக்கும் கேமலுக்கு. சோ ஐ மீன் த கேமல்ஸ் ஹம்ப். இப்ப கேமல் இதான் இருக்குன்னா எனக்கு இது இருக்கும் இல்லையா கேமலுக்கு, தட் இஸ் கால் த ஹம்ப். what is it called? hump. சரி, வெரி குட். ஹம்ப்ன்றது கண்டுபிடிச்சிங்க, எழுதுங்க. அடுத்தது இன்னொரு வேர்ட் பண்றேன் பாருங்க. கண்டுபிடிங்க. வெரி குட். பம்ப். வெரி குட். பம்ப். ட்ரிங்கோ. வெரி குட். ட்ரிங்கோ சென்டர். பம்ப், ஹம்ப். வெரி குட். இந்த மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ரொம்ப எனக்கும் உங்களுக்கு புரியுதுன்றது எனக்கு தெரியும். சோ ஹம்ப், பம்ப். சோ சம்ப், டம்ப் கூட எழுதலாம். இப்ப இங்க ஒரு கான்சனண்ட மாத்திட்டோம்னா ஹம்ப், பம்புக்கு பதிலா இங்க ஸ் போட்டோம்னா அது சம்ப் ஆயிடும். ட போட்டோம்னா டம்ப். டோன்ட் டம்ப் த கார்பேஜ் இன் த ரோட். கார்பேஜை கொண்டு போய் டம்ப் பண்ணாதீங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, டம்ப். ஓகே, so got it? Yeah, was it interesting? Today we learned how many g, a and okay, we learned all the 5 vowels and we have learned consonants. So today we'll stop with these 3 sounds now. Okay, because today only half an hour session, right? So நீங்க இப்ப என்ன பண்ணுங்க, sentence
நான் கொடுத்த சைட் வேர்ட்ஸ் எல்லாம் வச்சு சென்டென்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்க. எப்படி பண்ணுவீங்க? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க இன்னைக்கு வேர்ட்ஸ் படிச்சீங்க, கெட், he gets tensed, tensed வார்த்தை உங்களால எழுத முடியும். he get tensed. unpack the bag அப்படியெல்லாம் வேர்ட்ஸ் நீங்கள உங்களால எழுத முடியும். unpack the bag. ஸோ எவ்வளவு சென்டென்ஸ் முடியுமோ எழுதிட்டு அத போட்டோ எடுத்துட்டு எனக்கு வாட்ஸ்அப் குரூப் இருந்தா நீங்க அதுல அனுப்பிச்சு வைங்க. ஐ வில் பி வெரி வெரி ஹாப்பி டு கரெக்ட் இட். சி சவுண்ட்ஸ். ஆனா நீங்க உங்களுக்கு இப்போ வந்து ஆரஞ்சுன்ற வேர்டு உங்களுக்கு எழுத தெரிஞ்சது, அதனால அத மாதிரி எழுதாதீங்க. நீங்க வாட் எவர் யூ ரைட், மேக் ஷுவர் உங்களால அதை படிக்க முடியுது, அதை பிளெண்ட் பண்ணி படிக்க முடியுது, அப்போதான் அதை எழுதுங்க. cat அப்படி எல்லாம் எழுதிடாதீங்க please. Okay, so all the best. Enjoy making sounds and write lot of sentence and do send me. That's all for today. Any doubts you can ask me. I'm waiting. I'll see in the chat box, or you can let me know through what to say, the chat in WhatsApp. Okay, thank you. Vanakkam.